பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் என்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். சேர்ந்து சொல்ல போறோம். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் உன்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். கவனிங்க. வனாந்திரத்தில் வழியை திறப்பார், பாலைவனத்தில் ஆறுகள் ஊற்றுவார். இந்த வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாதே. இன்றேவோ அற்புதம் செய்வார், இன்றேவோ அற்புதம் செய்வார். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் உன்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். வனாந்திரத்தில் வழியை திறப்பார், பாலைவனத்தில் ஆறுகள் ஊற்றுவார். வனாந்திரத்தில் வழியை திறப்பார், பாலைவனத்தில் ஆறுகள் ஊற்றுவார். இந்த வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாதே. இன்றேவோ அற்புதம் செய்வார். சொல்லுங்க. இன்றேவோ அற்புதம் செய்வார். சென்று சொல்லுவோம். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் உன்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். ஒரு கடைசி விசை. பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் உன்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேர்சல்ல இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற செய்தி 4000 புருஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போஷித்தார் என்று சொல்லி அந்த சம்பவத்திலேருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இதே காரியத்தை தான் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதையும் நம்ம வாசிக்க கேட்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருந்தபோது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்டோம். அவருடைய இருதயத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய இருதயம் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை அவர் உணர்ந்து பேசுகிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பலமுறை நாம் நம்முடைய தேவை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, அப்படி தான் நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் என்றால் அதற்கேற்றபடி செயல்பட அது நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் நம்முடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து சில காரியங்களை செய்வோம் என்றால் அது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். இல்லை சில நேரத்தில் அவங்கள காயப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம். இல்லை அவருடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாமல் நாம் செயல்படுகிற மனிதர்களாக நம்ம இருப்போம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம் மூலமாக மற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்து பேசுகிற வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ 3 நாட்களாக இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, ஆண்டவரோடு அந்த இடத்துல தங்கி இருந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். வாஞ்சியோடு கேட்டாங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தியது. அந்த வார்த்தை அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. ஆகையால் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த இடத்தை விட்டு விலகி போக முடியல. ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு தாகம் அவர்களுக்கு இருந்ததுனால உணவு கூட இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையாய் இருந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள். அப்போ ஒருவேளை ஆண்டவர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்னிக் போகிறது போல் ஒரு வேளைக்கோ 2 வேளைக்கோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் 3 நாட்கள் நிச்சயமாக அவங்க கொண்டு வந்த சாப்பாடு அவர்களுக்கு போதுமானதாய் இருந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல அவர்கள் தேவையில் இருந்தாங்க, அவங்க பசியில் இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? அவங்க நோக்கம் சரீர பிரகாரமான அந்த உணவின் மீது வாஞ்சையை பார்க்கிலும் ஆவிக்குரிய உணவாகிய தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அவர்கள் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நிச்சயமாக அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டு தான் கடந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் வந்தார்கள், இயேசுவை பார்க்கணுன்னு வந்தாங்க. இயேசுவின் இடத்துல நிச்சயமாக நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆகையால் ஆவியில் பலப்படுத்தப்பட்டு தான் அவங்க கடந்து போவாங்க. ஆனாலும் இயேசு அவருடைய சரீர தேவையை அவர் இந்த இடத்துல கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் பலப்படும் போது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்து கொள்ளும் பொழுது அது சரீர பிரகாரமான தேவைகளையும் அது சந்திக்கிறதா இருக்கிறது. இதே பாருங்க, சிலர் இப்படி நாட்கள் அதிகரித்ததுனால சிலர் விட்டு கடந்து சென்றிருந்திருக்கலாம். என்னால் பசி தாங்க முடியல, என்னால் இங்கே இருக்க முடியல, வெயில், பனி, குளிர்,
ஸோ ஏதோ ஒரு காரணத்தின் கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். அப்படி கடந்து போனவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனற்றவர்களாக அவர்கள் கடந்து போயிருக்கக்கூடும். ஒருவேளை சரீர பிரகாரமான தேவை அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிருக்கலாம். நான் எதற்காக வந்தேனோ அது எனக்கு கிடச்சிருச்சு, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருந்துருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கூட்ட ஜனம் தேவன் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக அவருக்காக காத்திருந்த இந்த ஜனக்கூட்டத்திற்கு தேவன் நன்மை செய்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் அவருக்காக காத்திருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மை வெறுமனே அனுப்ப மாட்டார். அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மேல் நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது, ஆவிக்குரிய காரியங்கள் மேல் நம் கண்ணோட்டமாக இருக்கும்போது, சரீர பிரகாரமான தேவைகளை நாம் தியாகத்தோடு அதை விட்டு தேவனுக்காக வைராக்கியமாக நம்ம நிற்கும்போது தேவன் அதன் பலனை நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொண்டார்கள், பலனடைந்து கடந்து போகிறாங்க. அவங்க கேட்கல, அவங்க முறுமுறுக்கலை, ஐயோ எனக்கு பசியாக இருக்குது, இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தோம் அப்படின்னு அவங்க யாரும் ஜனங்கள் பேசினதாக இங்கே சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவர்களுடைய தேவை இன்னதென்று தேவன் அறிந்து அவருடைய தேவையை சந்திக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூட அவசியம் இல்லை. நாம் அவருக்காக, அவரை நேசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்வதற்காக நாம் பிரயாசப்படும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, நாம் கேட்பதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். அவருடைய இருதயம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற இருதயம். அங்கே சூழ்நிலை இருக்கா இல்லையா, சாதகமா அப்படின்லாம் ஆண்டவர் யோசிக்கிறது இல்லை. அவர் செய்யணும்னு நினச்சார்னா அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். நாம் தான் யோசிக்கணும், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கே, அந்த பிரச்சனை எப்படி இருக்கே, இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இதெல்லாம் எப்படி தீரும் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம். இது நம் மனித சிந்தனை, மனிதனுடைய லிமிட். அதை கடந்து அவர்களால் செயல்பட முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது அவர் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். அந்த மனிதனுடைய லிமிட்டை கடந்து அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வனாந்திரத்தில் யார்கிட்டையும் ஆகாரம் இல்லை, எல்லாரும் அங்கே பட்டினியாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இருந்த அந்த 7 அப்பத்தையும் சிறு மீன் துண்டுகளையும் கொண்டு அவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் போஷிக்கிறத இந்த சம்பவத்தில் பின்னாடி நம்ம பார்க்க முடியும். ஆகையால் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் போது அந்த இடத்துல தேவன் நம்மை ஆசிர்வதிக்காமல் வெறுமனே அனுப்பவே மாட்டார். அவருடைய இருதயம் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான், நாம் திருப்தி அடைந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான். ஆவிக்குரிய திருப்தி மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான திருப்தியும் தேவன் நமக்கு கொடுத்து அனுப்புகிறவராய் இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய விஷயங்களிலும் கவனத்தை செலுத்தும் பொழுது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன பிரகாரமாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு அவர் பார்த்து கொள்வார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறதல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்றால், அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்றால், நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம உபவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்வோம் என்றால், அவருடைய இருதயம் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய சரீர தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுது இல்லையா, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அப்போ ஆத்மாவுக்கு நம்ம கவனம் செலுத்தும் போது, ஆத்மாவுக்கு தேவையான உணவை, ஆவிக்குரிய உணவை நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா பலனடைகிறது. ஆத்மா பலனடைவது நிமித்தமாக சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நாம் செழித்திருப்போம், நாம் சுகமாயிருப்போம், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆகையால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம், நாம் அவரை வாஞ்சிக்க வேண்டும்,
அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்க வேண்டும், அவரோட நேரத்தை நம்ம செலவிடணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இது நம்முடைய நோக்கமாக இருக்கும் என்றால் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் சந்திக்கிறவராய் இருக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இந்த 4000 புருஷர்களை போஷிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த அற்புதம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை அந்த இடத்துல போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம், ஸ்திரீகள் பிள்ளைகள் இல்லாமல். அப்போ இங்கே பார்க்குற தொகைக்கும் அதுக்கு பின்பாக இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற சம்பவத்துலேயும் 1000 புருஷர்கள் வித்தியாசப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஸ்திரீகள் பிள்ளைகள் அவர்கள் எவ்வளோ பேர்னு சொல்லி நமக்கு கணக்கு தெரியாது. ஆனால் அதற்கும் இதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அது அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்கள் தேவைகளை சந்தித்தார். ஏன்னா அது வனாந்திரமாக இருக்குது அப்படின்றதுனால திரும்ப அவங்க பட்டணங்களுக்கு இல்லை ஊர்களுக்கு போய் சேர்வதற்கு காலம் தாமதிக்கும் என்று சொல்லி அவர்களை போஷித்து தேவன் அனுப்பினார். அப்போ இங்கே பார்க்கும்போது 3 நாட்கள் என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ 3 நாட்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் தங்கி ஆண்டவராகிய இயேசுடைய போதனைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ காலம் செல்ல செல்ல அந்த இடத்துல ஜனக்கூட்டம் குறைந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நிலைத்திருக்கிற தன்மை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நாம் நிலைத்து நிற்கும்போது அதன் பலனை நிச்சயமாக நம்ம பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஒருவேளை அற்புதங்களுக்காக மாத்திரம் ஜனங்கள் வந்திருப்பாங்க அப்படின்னா அற்புதத்தை பெற்றுக்கொண்டோன்னே அவங்க கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அவரண்டை வராதபடிக்கு அவருக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரசனத்துக்காக அவரை நேசித்து அவரோடு இருக்கும்படியாக வாஞ்சையாய் நாம் வருகிறத தான் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், நிலை நிற்கிற தன்மை ஜனங்களுக்குள்ள காணப்படவில்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சிலர் சோர்ந்து போகிறாங்க. என்னாலாம் பட்னியாக இருக்க முடியாதுப்பா, என்னாலாம் இதை விட்டுட்டு இருக்க முடியாது, உலகத்தின் காரியங்கள் இல்லை மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் இல்லை தனக்கு அப்படின்ற அந்த எண்ணம். ஸோ அந்த எண்ணம் இருக்கும்போது தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. அப்போ மாம்சமும் வேணும் தேவனும் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. இல்லைன்னா வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆத்துமாவை இழந்து போகிற சூழ்நிலைக்குள்ளே ஜனங்கள் கடந்து போகிறாங்க. அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவரை தேடி வருகிற கூட்டம் என்று உண்டு. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அவங்க தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி கடந்து போகிறவர்களுடைய ஆத்துமா என்ன ஆகிறது? ஆத்துமா மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆத்துமா தான் கடைசி நாளில் பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டிய அந்த ரட்சிப்பின் மூலமாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் அவைகள் அழிந்து போகும், அது மறைந்து போகும், அது மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், அது நிலையானது கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்கள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அது மாறாததாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறுவதில்லை, அவருடைய வசனம் அது மாறாது, அது ஒளிந்து போவதில்லை என்று நம்ம பார்க்குறோம். இந்த உலகம் ஒளிந்து போகலாம், இந்த உலகத்தின் காரியங்கள் ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அது ஒளிந்து போவதே கிடையாது. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் அவனும் நிலைத்திருப்பான். அவன் ஒளிந்து போவது கிடையாது, அவன் அழிந்து போவது கிடையாது, அவன் ஆசீர்வாதத்தில் குறைந்து போவது கிடையாது. அவன் நிலைத்து நின்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை உடையவனாய் அவன் இருக்கிறான். ஆகையால் இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை
நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த உலகம் மாண்டு போகிற உலகம், அழிந்து போகிற உலகம், இதற்காக மாணிக்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இழந்து போகிறோமா? அழகா ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா? மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்று தன்னை அவர் அர்ப்பணித்தவர். அவருக்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை இழந்து போவது நமக்கு நஷ்டமே இல்லவே இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாள் என்றால் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஆத்துமாவுடைய விலை இந்த உலகம் முழுவதையும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் மேன்மைகள் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் அது ஈடாகாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கவனம், நம்முடைய நோக்கம், நாம் ஆத்மாவில் நம்ம பலனடைய வேண்டும். நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும், அண்டிக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஆகையால் அந்த உலகத்தின் காரியங்கள் சிலவற்றை நாம் தியாகமாய் விட்டுவிட நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அது நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். ஏனென்றால் ஆண்டவர் இழந்து போனதையும் மீண்டும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் சரீர தேவையை அவர் சந்திக்க வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவருக்காக நம்ம விட்டு கொடுக்கும்போது நாம் நிச்சயமாய் அழிந்து போவது கிடையாது, குறைந்து போவது கிடையாது. அவர் நாம் விட்டு கொடுத்ததை பார்க்கலாம் மிகவும் அதிகமாய் இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தை நம்ம நினைவில் வைத்து நம்முடைய ஆத்மாவுக்காக தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, அவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் வாழ்வோம் என்றால், அவருக்காக நாம் தியாகமாய் கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம கொடுக்க நாம் முன் வருவோம் என்றால் நித்திய ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம், நாம் எதிர்பார்ப்பதை பார்க்கலும் மிகவும் அதிகமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகள் மிகவும் அதிகம் என்று சொல்லி, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருவோம், அவருக்காக வாழ்வோம், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்படியாக நிலைத்திராத ஜனக்கூட்டத்தில் நாம் இராதபடிக்கு நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, இல்லைனா ஆத்மாவில் பலப்பட்ட அந்த ஜனக்கூட்டத்தை போல நாமும் இருப்போமாக. கர்த்தர் அப்படியாக நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் மார்க் 8ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஸோ ஆண்டவர் அப்படியாக அந்த ஜனங்களை போஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சித்து சீஷர்களிடத்தில் சொல்கிறார். ஸோ அதற்கு பதிலாக தான் இவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி நம்ம போஷிக்க முடியும், யாரால் போஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கேள்விகளை கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் அப்படியாக அதை முற்றிலுமாய் மறந்தவர்கள் போல, அதை சிந்திக்காமல் ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் இல்லாதபடிக்கு திரும்பவும் இவ்வளோ ஜனங்களை எப்படி போஷிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வியை மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குற காரியம், அவர்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அதை செய்ய முடியும் அப்படின்ற நிச்சயம் அவங்களுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்,
ஆண்டவர் கேட்குறாருன்னா நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருந்துருக்கலாம். ஆனால் இங்கே எதிர்மறையான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறத பார்க்குறோம். இல்லை, முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது சில நேரங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? இதுலேருந்து இந்த வியாதியிலேருந்து உங்களுக்கு சுகமே கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, சிலர் இடத்துல நம்ம போய் உதவி கேட்கும்போது இல்லை இதை உங்களால் இதை மீண்டு வரவே முடியாது, எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மனம் அடைகிறோம். அவ்வளோதான் போல் இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியாது, இந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், அவர் அந்த இடத்துல சீஷர்கள் முடியாது, கஷ்டம், இங்கே அப்படி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, இங்கே ஆகாரம் இல்லை, இது வனாந்திரம், ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல கோபம் அடையலை. அந்த சீஷர்களை பார்த்து, நான் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறேன், இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா, என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்படலை. இல்லை, இந்த ஜனங்களை, இந்த சீஷர்களை நான் எப்படி விசுவாசத்தில் கட்டி எழுப்ப போகிறேன் அப்படின்னு அவர் சோர்ந்து போகலை. இல்லை, இப்படி நெகட்டிவாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான வார்த்தை அவரை பாதிக்க அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் செய்யணும்னு வச்சிருந்ததுக்கு இது ஒரு தடையா, ஒரு இடரலா ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு அவர் அனுமதி கொடுக்கலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னு வச்சிருந்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். இவங்க பேசின எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைக்கும் அவர் தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை. அவர் கோபப்படலை, சோர்ந்து போகலை, அவருடைய திட்டத்தில் அவர் இடரல் அடையலை. அவர் தொடர்ந்து முன்னேறி அதை செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வழி காட்டியிருப்பார் என்றால், மற்றவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி முன்னேறி நீங்கள் செல்லும்போது தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அங்கே ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு, அவங்க சொன்னது உண்மைதான், ஆனால் ஆண்டவரால் அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடிந்தது. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்லலாம், அவ்வளவுதான், ஒன்றுமே செய்ய முடியாது, இதுலேருந்து எனக்கு மீட்பு கிடையாது, எனக்கு இதுலேருந்து ஆசீர்வாதம் வர முடியாது, நான் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். சூழ்நிலை அப்படி உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் தேவன் உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை மீட்டு எடுப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலிருந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நோக்கி பாருங்கள், அவரை விசுவாசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அதை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய பேச்சோ, மற்றவர்களுடைய காரியமோ, சூழ்நிலையோ, இவைகள் உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு நீங்கள் இடம் கொடாதிருப்பீர்களாக. நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக மார்க் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். இந்த இடத்துல நாம் கவனிக்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நெகட்டிவான வார்த்தைக்கு இடம் கொடுக்கல, அதே நேரத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவராய் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் மீன்களை எடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இருப்பவை கொஞ்சமாக இருந்தாலும் நம்முடைய வாயில வார்த்தை, விசுவாச வார்த்தை, நன்றி உள்ள வார்த்தை, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தை இருக்கும் என்றால்
அந்த இடத்துல பெருக்கத்தை நாம் காண முடியும். இதே கொஞ்சம் இருந்த அதே இடத்துல தான் நெகட்டிவாக பேசுகிற ஜனங்கள் இருப்பார்கள் என்றால், சீஷர்களை போல நெகட்டிவாக பேசுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெகட்டிவான வார்த்தைக்கு அவர் இடம் கொடாமல், அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும், நன்றி சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். இது வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்திருக்கிறாரே அதை நினச்சி நன்றி சொல்லுங்கள். அதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லும்போது இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா இது வரைக்கும் நடத்தினவர் இதை பார்த்து கொள்ள மாட்டாரா? நிச்சயமாக பார்த்துக்கொள்வாரே. அப்போ நாம் நன்றி சொல்ல துவங்கும் போது நமக்குள் ஒரு பலன் உண்டாகிறது, நமக்குள் ஒரு விசுவாசம் வருது. இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஆண்டவர் இதையும் சந்திப்பார் என்கிற நிச்சயத்தோடு இன்னும் அதிகமாக நம்ம நன்றி சொல்ல துவங்குவோம். நம்ம சோர்ந்து போக மாட்டோம், பயந்து போயிருக்க மாட்டோம், கலங்கி இருக்க மாட்டோம், துக்கத்தில் இருக்க மாட்டோம், வேதனையில் அழுந்து புலம்பிட்டு இருக்க மாட்டோம். நாம் சந்தோஷப்படுவோம், களி கூறுவோம், நம்ம தைரியமாக இருப்போம், தைரியமாக மேற்கொள்வோம். அப்போ உலக ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி உங்களால் சிரிக்க முடியுது, எப்படி உங்களால் தைரியமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அதுதான் ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் இதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலையில் அவர் நன்மை செய்தார், ஆகையால் இதுலேயும் நன்மை செய்வார். ஆகையால் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த சூழ்நிலையை ஜெயமாய் மாற்றுவார். இந்த சூழ்நிலை எனக்கு சாட்சியாக மாறும். தேவனுடைய நாமம் இந்த சூழ்நிலை மூலமாக மகிமைப்படும். அதுக்காக தான் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கிறார். ஆகையால் நான் துக்கிக்க போகிறதில்ல, நான் அழுக போகிறதில்ல, நான் பயப்பட போகிறதில்ல. நான் முன்னேறி செல்வேன், நான் களி கூறுவேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன். அப்படின்ற மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாய் வெற்றியை நம்ம பார்ப்போம், நிச்சயமாக நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். அதுதான் நன்றியில் இருக்கிற அற்புதமான ஒரு வல்லமையாக இருக்கிறது. நன்றி சொல்ல சொல்ல நாம் பலனடைந்து கொண்டே போவோம், நாம் களி கூர்ந்து கொண்டே இருப்போம். நாம் களி கூற நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறும். அது மட்டுமல்ல, நாம் பார்க்குறோம் அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. இப்போ சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் செழித்திருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேகருக்கு கடன் கொடுக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஸ்தானத்தில் நான் கடந்து வருவேன். இப்படி நீங்கள் பேசுங்க, உங்களையே நீங்கள் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கா, வலி வேதனையில் கஷ்டப்படுறீங்களா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நிச்சயமாக இந்த வலியை கடந்து வருவேன், இந்த வியாதியை கடந்து வருவேன், நான் பலனாக இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியும், எனக்கு தேவன் பலனை கொடுப்பார். அப்படி நீங்கள் பேசுங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பேசுங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் பெருகுவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அப்படி பேசுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஆசீர்வதித்து பரிமாறின பொழுது அது 4000 புருஷர்களுக்கும் அவர்களோடு வந்த மற்றவர்களுக்கும் அது போதுமானதாய் இருந்தது. மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆகையால் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நாம் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசும் பொழுது, நாம் நன்றி கூறி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். தேவன் பெருக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேசுவோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை நிச்சயமாய் மாற்றி போடுவார். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்துவார். பேசி பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் பெரியவர். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நன்மை செய்ய வேண்டும் என்று இருதயமுடையவராய் இருக்கிறீர். மற்றவருடைய சூழ்நிலையை அப்பா நீர் அங்கே இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்து நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. நாங்களும் அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறீங்க என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் எங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க, எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீங்க. அந்த நிச்சயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்துலையும் அப்பா நெகட்டிவான எண்ணங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடாதபடிக்கு அப்பா உடைய பிரசனத்தை வாஞ்சித்து உமக்குள்ள நிலைத்திருக்கிற கிருபையை அப்பா நீர் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. மற்றவருடைய வார்த்தை எங்களை கவன சிதறடிக்காதபடிக்கு உம்மை கத்தாவேப்பா நேசிக்கிற கிருபையை கொடுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா அப்படியாக வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த 4000 புருஷர்களை நீர் எப்படி போஷித்து அனுப்பினீரோ அப்பா, அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்து நீர் அனுப்புனது போல இந்த நேரத்தில் அப்பா உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு நன்மை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு வல்லமை உம்முடைய வல்லமை இப்பொழுது அவங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் நன்மை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேச ஒவ்வொருவரைக்கும் நீ கிருபை செய்யுங்க. எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு சந்தோஷத்தோடு களி கூர்ந்து அப்பா துன்பத்தின் மத்தியிலும் சூழ்நிலையில் மத்தியிலுமே துதிக்கிறவர்களாக இருக்கட்டும். அதன் மூலமாக ஜெயத்தை அவர்கள் காண நீங்க கிருபை செய்வீராக. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. நெகட்டிவான வார்த்தைகளுக்கு இடம் கொடாதிருப்போம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். ஆசீர்வதிக்க